செந்தில் பாலாஜியுடைய வழக்க எப்பதான் முடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் பொறுமை காத்த உச்சநீதிமன்றமே கேள்வி எழுப்பியிருக்காங்க. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும் காலகட்டங்கள்ல அவரோட பயணித்தவர் தான் செந்தில் பாலாஜி அவர்கள். அதிமுகவுல ஒரு பொறுப்புல இருந்தாரு. ஜெயலலிதாவுடைய மறைவிற்கு பிறகு அமமுகவிற்கு கட்சி தாவி அதற்கு பிறகு அங்கிருந்து திமுகவுல இணைந்தாரு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய அமைச்சரவையில மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறையினுடைய அமைச்சரா செயல்பட்டு வந்தாரு. சில தினங்களுக்கு முன்னாடி தன்னுடைய பதவியுமே ராஜினாமா செஞ்சிருந்தார். இந்த நிலையில தான் செந்தில் பாலாஜி அவர்கள் போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தருவதா சொல்லி கிட்டத்தட்ட நிறைய பேர்கிட்ட பணத்தை இல்லீகலா டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு வழக்கானது பதிவு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டிருந்தாலும் இந்த வழக்கை ஏன் இன்னும் முடிக்கல அப்படின்னு சொல்லி தற்பொழுது உயர்நீதிமன்றமானது ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. தேர்தல் நெருங்கும் சூழல்கள்ல இந்த வழக்கு விசாரணைக்கு வருவது தேர்தலில் ஏதேனும் மாற்றங்களை ஏற்படுத்துமா, இதுல இருந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சிகளும் இந்த வழக்க கூர்ந்த கண்ணோட பார்த்து வராங்க.